ரைட் பாருங்கள், ஒரு அழகான ஒரு கிராமம், என்னுடைய கிராமம் பாருங்கள். போகிற வழியிலே ஒரு குளம் இருக்குது. ரைட், சின்ன கால்வாய்கள் இருக்குது பார்த்தீங்களா. பறவைகள் எல்லாம் நேரத்தோடையே விழித்து கொண்டன தங்களுடைய வேலையில் ஆரம்பிக்க. சவுக்கு மரங்கள் நிற்குது பாருங்கள். பறவைகள் எல்லாம் நேரத்தோடையே வடிக்கிட்டுருக்கு. நமக்கு பார்த்தீங்களா, சத்தங்களை போட்டுக்கொண்டு பாருங்கள். அங்காடியெல்லாம் நிறைய பறவைகள், கொக்கு, காகம், இந்த நிறைய நீர்ப்பறவைகள் நிறைய இருக்குது. வலிக்கிட்டீங்க தெரியுத வரியில் பூமணி பாப்போம். நிறைய வலிக்கிட்டு இருந்தால் பறந்து இறையை தேடி தங்களுடைய இடங்களுக்கு போய்கொண்டிருக்கு. தங்கி போட்டு பார்த்தீங்களா, ஏழியாளும்புகள் பறவைகள். காலமாக 5 மணிக்கெல்லாம் அகல் வலிக்கிட்டுலாம் வேறு நிறைய பறவைகள் இருக்குது அந்த இதில் கோப்பில். பார்த்தீங்களா, வலிக்கிட்டுது. காலம் எலும்பணும்னு சொல்கிறாங்க போல. பாருங்க இவ்வளோ பறவைகள் அதில் இங்கே சூம் பண்ணப்பட இல்லை. பாருங்க எப்படி நிறைய கொக்குகள் நிற்குது. ஓகே, நான் உங்ககிட்ட வந்துட்டேன். அங்கே நானும் போய் வேலைக்கு போகிறேன். அழகான ஒரு மதம் கொண்டு கட்டியிருக்கிறாங்களே இதில். இப்படி இயற்கையோட வாழ்ந்தோம்னு சொன்னால் நோய் நொடிகள் இல்லாமல் அதனால் மனசுக்கும் ஒரு திருப்தியோட சந்தோஷத்தோடு வாழலாம். ஓகே, நிம்மதியோடு வாழலாம். வேறு நிறைய பறவைகள் இதை பார்க்க எனக்கு எனர்ஜி, இதை பார்க்கவும் ஒரு எனர்ஜி வருது. காலமாக நாங்களும் சுறுசுறுப்பாக இருக்கணுமெண்டு பார்த்தீங்களா. ஓகே, நகரத்தை நோக்கி போகிறேன், நரகத்தை நோக்கி போகிறேன். நான் வேலைக்கு போகணும் தான், ஒன்றும் செய்யலாது. உழைக்காட்டில் ஒன்றும் செய்யலாது இந்த உலகத்தில்.